வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து தமிழ் யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 2 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்க கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்து தெளிவு பண்ணிக்கலாம். என்னென்னா 21ஆம் தேதி நம்ம மாணவர்கள் ப்ளஸ் யூடியூப் அகாடமிஸ் ஆஃப்லைனில் ரன் ஆகிற அகாடமிஸ் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சு அந்த ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுற அந்த விஷயம் எல்லாமே வந்து செஞ்சுருப்பீங்க. ப்ளஸ் வந்துட்டு சிஎம் செல்ஸ்க்கே வந்து இமெயில் அனுப்புகிற அந்த விஷயமே வந்துட்டு எல்லாருமே வந்து பண்ணியிருப்போம். அதனுடைய விளைவாக இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, பர்சனல் மீட்டப் அப்பாயின்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. யாருக்குன்னா கிருஷோப அகாடமியில் கிருஷ்ணன் சாரும் சாய்ஸ் அகாடமியில் முத்து சாரும் 2 பேருக்குமே வந்து நேற்று அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அவங்க செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் போயிட்டு மீட்டும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நியாயமான கோரிக்கைகள், எதுவுமே டிமாண்ட் கிடையாது. இதெல்லாம் இருந்தால் இன்னும் எங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகளை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுமே வீடியோ வந்துட்டு போட்டிருக்காங்க, பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம், மே 20 நமக்கு வந்துட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எக்ஸாம் டேட் மட்டும் சொல்லலை, அதுவுமே சொல்லிடுவாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 1 by 1 எல்லா விஷயமுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, 2A, குரூப் 4 அப்படி வந்து 1 by 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடையில இந்த அப்டேட்டுமே வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏன்னா அவர் வந்து எல்லாமே வந்து டைரியில் நோட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய விஷயம். ஒரு மினிஸ்டர் நம்ம விஷயங்கள் கோரிக்கைகள் சொல்ல அதெல்லாம் டைரியில் நோட் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மீட் வந்துட்டு டிஸ்கஷன் போய் அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்மே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், சிஎம் சார்ட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறோமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம், பாசிட்டிவான நோட்டில் எல்லாமே நமக்கு வந்து நடக்குது. இந்த டைமில் நம்ம வந்துட்டு சாரி கைஸ், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. நம்மளும் அதை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாமல் எங்கேயுமே வந்து தேங்கி நிற்காமல் முன்னேறி வந்து போய்கிட்டே இருக்கலாம். எல்லாருமே வந்து படிக்கிறத விடவே வேண்டாம், படிச்சுக்கிட்டே இருங்க. வர வேண்டிய அப்டேட்ஸ் கண்டிப்பாக நல்ல விஷயமா நமக்கு வந்து சேரும். அப்போ வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகவமைச்சிக்கலாம். அது வரைக்கும் இப்போ இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ரொம்பவுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் மீடியா இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் வேர்டு என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் நமக்கு ஈஸியானது. நம்ம இப்போ எல்லாமே வந்து பரிச்சயமாயிட்டு வர்றதுக்கு ஒரு விஷயம், ஊடகம், சோஷியல் மீடியா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மீடியாங்கிற வேர்டு நமக்கு நல்லா வந்துட்டு ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு தமிழ் வார்த்தை வந்து ஊடகம். ரெண்டாவது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லாங்குவேஜ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். இப்போ இந்த மொழிங்கிறது லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லிங்குவிஸ்டிக்ஸ்னா லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியியல். போனாலஜினா ஒளியியல். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத வார்த்தை, அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு பெருசாக வந்து நமக்கு புழக்கத்தில் டே டு டே லைஃப்பில் இல்லாத ஒரு வார்த்தை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த சிலபிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஃபோன் வந்த புதுசுலாம் எப்படின்னா நமக்கு வெறும் ஒலி தான், சவுண்டு தான் இல்லைங்களா? இப்போ லேண்ட்லைன்லாம் இருந்துச்சு. அப்போது நம்ம ஃபோன் பேசுவோம், இங்கேருந்து அங்கே பேசுவோம், அங்கேருந்து இங்கே பேசுவோம். வெறும் சவுண்டு மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ தான் வீடியோ கால், கேமரா வந்தது, வீடியோ கால் இருந்து எல்லாமே வந்து பேசணும். அப்போது ஃபோனுங்கிற கான்செப்ட் முதல்ல ஆரம்பிச்சது எதுக்குன்னா பேசுறதுக்கு. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன்னா ஒலினா சவுண்டு, ஃபோனுனாலே சவுண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனாலஜி ஒலியியல். 4வது ஜேர்னலிசம் இதழியல். இது ஜேர்னலிசம். 5 மேகசின்னா பருவ இதழ். நம்ம இந்த வீடியோவோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு இயலுக்கு பின்னாடி இருக்கும், அது எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவாக வந்து பார்க்கணும். ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம இதை வந்து புதுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிடையாது. சில வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற சின்ன ஒரு கீவேர்ட் மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். பெரும்பான்மையாக இதை வந்து நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி கிடையாது. அதை வந்துட்டு நமக்கு வந்து புரிஞ்சு படிச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி, எப்படினாலுமே இந்த விஷயத்தை நம்ம கலைச்சொற்கள்ங்கிற இந்த புக்கில் இருக்கிறத நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து வேர்ட்ஸ் எனக்கு புரியும், இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியும், இதை வச்சு நான் வந்து போட்டுருவேன், எக்ஸாமில் போட்டுருனாலும் ஓகே, வெல் அண்ட் குட். இல்லை நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனையே நான் மனப்பாடம் பண்ணிக்கிறனாலும் ஓகே. ரெண்டுமே உங்கள் சாய்ஸ் தான், எதுனாலும் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்து பார்க்குறதுக்கோ, இல்லை ஒரு கண்ணில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு மெட்டீரியல் வச்சு பார்க்குறதுக்கோ, இது வந்து கண்ணால் பார்த்து காதால் கேட்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பப்பட்ரினா பொம்மலாட்டம். பப்பட்ரி வந்து எங்கே சொல்லுவாங்கன்னா,
பொம்மை மாதிரி கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடுறான் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பப்பட்ரி. சில கவர்மெண்ட் எல்லாமே வந்து பப்பட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, பொம்மை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து உண்மையான ஆட்சி இல்லை, இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தங்க இயக்குறாங்க, இவங்க சும்மா ஜஸ்ட் பொம்மை மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறாங்க. அதை வந்து பப்பட் ரூல்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய அடிநாதம். பப்பட்ரினா பொம்மலாட்டம், கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடுறான் பாருங்க, அதுதான் வந்து இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு புதுசான வார்த்தைகள், இது நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். நெக்ஸ்ட் டயலாக். டயலாக்னா உரையாடல். டயலாக் உரையாடல். ஐலாண்ட் தீவு நமக்கு தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான ஒரு வேர்ட்ஸ் தான், பிரச்சனை இருக்காது. நேச்சுரல் ரீசோர்ஸ் இயற்கை வளம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான வார்த்தைகள். இயற்கை வளம். அடுத்தது வைல்டு அனிமல்ஸ். வைல்டு அனிமல்ஸ் வன விலங்குகள். வன விலங்குகள். அதுவே டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் வீட்டு விலங்குகள். சரிங்களா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர். கன்சர்வ் அப்படின்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கன்சர்வேட்டர்னா அந்த வேலையை செய்கிறவர், வன பாதுகாவலர். பாதுகாவலர். பேரபிள். பேரபிள்னா உவமை. இப்போ நம்ம வந்து ஒரு தமிழில் வந்து உவமை சொல்கிறோம் இல்லைங்களா, உவமை பொருள், உவமை அந்த உவமை தொகை, அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த உவமைனா ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறது. அதுக்கு இங்கிலீஷில் டெக்னிக்கலாக சொல்கிற டேர்ம் தான் வந்து இந்த பேரபிள். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டான வார்த்தை தான். இதோட மீனிங் வந்து சிம்பிளான மீனிங், ஆனால் இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேரபிள் அப்படின்னா உவமை. ஜங்கிள் காடு, இது நமக்கு தெரியும். ஜங்கிள் புக் நம்ம எல்லாருக்கும் 90s கிட்ஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் ஜங்கிள் புக். அந்த மாதிரி வந்து ஜங்கிள் காடு, அது ஈஸியாக வந்துடும். ஜங்கிளே தொடர்ந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரினா காட்டை பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் வந்து ஃபாரஸ்ட்ரி. சரிங்களா? ஃபாரஸ்ட்ரினா வனவியல். வனவியல் இப்போ எப்படி அறிவியல், அறிவியலை பற்றி படிக்கிறது அறிவியல், அந்த மாதிரி வனத்தை பற்றி, வனம்னா காடு, வனத்தை பற்றி படிக்கிறது வனவியல். அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ், ஒரு மொழியை பற்றி படிக்கிறது மொழியியல். அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து இப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம். நீங்கள் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனே வந்து இந்தியா அந்த அமைவிடம் அந்த ஒரு லெசன் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இமயமலை வந்து ஒரு பயோடைவர்சிட்டிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பல்லுயிர் மண்டலமாக இமயமலை திகழுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அங்கே வந்துட்டு எல்லா வகையான உயிரினங்களும் வாழ்வதற்கான அந்த சூழல் வந்து அங்கே இருக்கும். அதுதான் பயோடைவர்சிட்டி. ஈவன் நம்ம இந்தியாவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. இந்தியா ஆஸ் அ பயோடைவர்சிட்டி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது வந்து பயோடைவர்சிட்டிக்கல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அவங்களுடைய கல்ச்சர் வேறு, ஆரிஜின் வேறு, எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. அது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது பயோடைவர்சிட்டி வரும்போது அது வந்து அந்த ஜியாகிரபிக்கல் பேசிஸில் வரும். பல்லுயிர் மண்டலம், ஒரு உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஏரியாவை பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேலட். பேலட்னா கதை பாடல். கதை பாடல். இதுக்கெலாம் வந்து நான் கூகுள்லேயுமே பார்த்தேன், அதில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். பேலட்னா கதைப்பாடல், அவ்வளோதான். சிம்பிளாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஏன்னா சில விஷயங்கள் அப்படி தான் போகணும். எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கான்செப்ட் ஓரியன்டாக உள்ளே போனோம்னா நமக்கு அது வந்துட்டு டைம் எடுக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு இதுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கான்செப்டை தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இதை நம்ம பெருசாக வந்துட்டு நம்ம கலோக்கியெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பேலட் அப்படின்னா கதைப்பாடல், முடிஞ்சது. அது வந்தால் நமக்கு ஒரு மார்க். அப்படி தான் நம்ம இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கரேஜ். கரேஜியஸ் பர்சன், ரொம்ப துணிவான ஆளுப்பா, தைரியமான ஆளுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் கரேஜ். கரேஜ்னா துணிவு. சாக்ரிஃபைஸ் நமக்கு தெரியும், தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதாவி அல்லது அரசியல் மேதை, எப்படினாலும் சொல்லலாம். அதுதான் பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அரசியல் மேதை. இப்போ நிறைய பேர் இதில் தான் வந்துட்டு முட்டிகிட்டு இருப்பாங்க, யோசனையில் தலையை போட்டு முட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வரமாட்டார். ஆனால் அவர் பண்ணது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரோக். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜீனியஸுங்கிறத வந்துட்டு இந்த எலெக்ஷன் மூலமாக நிரூபிச்சிட்டார். அவர் பெரும்பான்மைக்கு வந்துட்டு ஒரு 10 இடம் தான் இல்லை, ஆனால் சிங்கிள் பார்ட்டியாக அவர் அந்தளவுக்கு வந்துட்டு இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு சிங்கிள் பார்ட்டி தனியாக ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் நின்று இத்தனை சீட்ஸ் வந்து வின் பண்ணதே கிடையாது. எல்லாமே அந்த கூட்டணியோடு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. கொலிஷன் கவர்மெண்ட் தான், கொலிஷன் பார்ட்டிஸ் தான் கூட்டணியோடு சேர்ந்து தான் தேர்தல் அணுகுவாங்க, கூட்டணியோடு தான் ஆட்சியும் அமைப்பாங்க.
ஆனால் முதல் முறையாக தனிப்பெரும் கட்சியாக வந்தது வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அதனால அவர் நம்ம தாராளமாக சொல்லலாம் ஒரு பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பொலிட்டிக்கல் மூவ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணியும் ஆகணும். சரிங்களா? அடுத்தது எலோக்யூஷன். எலோக்யூஷன்னா பேச்சாற்றல். பேச்சாற்றல் ஒருத்தருடைய பேச்சு திறமையை வந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான் எலோக்யூஷன். இப்போ வந்துட்டு திலகர், பாலகங்காதர திலகர் நல்ல பேச்சாற்றல் உடையவர். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர், இவங்களாம் நல்ல பேச்சாற்றல் நிறைஞ்சவங்க அந்த டைமில். ஸோ அவங்க அந்த பேச்சாற்றலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எலோக்யூஷன். இது ரொம்ப டெக்னிக்கலான வேர்டு. இதையுமே நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட்டி. யூனிட்டினா ஒற்றுமை. எல்லாம் ஒன்றா இருக்கணும்ப்பா, அதுதான் வந்து நமக்கு யூனிட்டி. ஒற்றுமையே பலம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்களா, அதுதான் ஒற்றுமையே பலம். யூனிட்டினா ஒற்றுமை. ஸ்லோகன். ஸ்லோகன்னா முழக்கம். முழக்கம் சுதந்திர முழக்கம் அந்த மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் முழக்கம்னா ஸ்லோகன் அர்த்தம். 24 ஈக்வாலிட்டி. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பரிச்சயமான வார்த்தை. ஈக்வாலிட்டி சமத்துவம். சமத்துவம். அடுத்தது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்துட்டு ஒரு பாடல் இருக்கும். அது அகநானூறுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அந்த வரிகள் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுலேருந்து தான் அந்த இயல்லேருந்து தான் இந்த இது கலைச்சொற்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாருங்கள், கடலை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம். ஓசன் பெருங்கடல். ஓசன்னா பெருங்கடல். இது எல்லாமே பாருங்கள் கடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கா. அடுத்தது வந்து மரைன் டெக்னாலஜி. மரைன்னா கப்பல். சரிங்களா? இப்போ மரைன் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்களா, கப்பல் சம்மந்தப்பட்டது. அப்போ மரைன் டெக்னாலஜினா கப்பல் தொழில்நுட்பம். ஸோ இது எல்லாமே பாருங்கள் அந்த கப்பல் பற்றி தான் இருக்குது. தொழில்நுட்பம். அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில். அந்த வரிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து மரைன் கிரியேச்சர். கப்பல் உயிரினம். சாரி, கப்பல் இல்லை, இது கடல். கடல்வாழ் உயிரினம். அதான் மரைன் கிரியேச்சர். கடல்வாழ். கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் வந்து கடல்வாழ் உயிரினம். மரைன் கிரியேச்சர். மரைன் கிரீச்சர் எப்படின்னாலும் சொல்லலாம். சப்மரீன். சப்மரீனா நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் துறைமுகம். ஹார்பர் துறைமுகம். ஸ்டாம். ஸ்டாம்னா வந்து புயல். செயிலர் மாலுமி. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பாருங்கள் அந்த கடல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. இப்போ கடலில் போகும்போது ஒரு புயல் அடிச்சதுன்னா சிரமம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்டாம் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தை. ஆங்கர் நங்கூரம். ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்டு. ஷிப்யார்ட்னா கப்பல். யார்டுனா தளம். கப்பல் தளம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. கோடை விடுமுறை. சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளி. குழந்தை தொழிலாளி. டிகிரி. இந்த டிகிரி வந்துட்டு பட்டம். நார்மலாக அந்த இது டிகிரி செல்சியஸில், இந்த டிகிரி வந்துட்டு பட்டம், நம்ம படித்த பட்டம். லிட்ரஸி கல்வி அறிவு. கல்வி அறிவு. மாரல். மாரல்னா நீதி. இதனால் நம்ம அறியக்கூடிய மாரல் என்ன, நீதி என்ன. இப்போ நீதி கதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய நீதி என்ன, அதுதான் வந்துட்டு மாரல். யூனிஃபார்ம் சீருடை. இல்லை ரொம்ப பேசிக்கான வார்த்தைகள் தான், நம்ம ஈஸியாக போயிடலாம். அடுத்தது கைடன்ஸ். வழிகாட்டுதல். கைடன்ஸ் வழிகாட்டுதல். நமக்கு கைட் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன, ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். அப்போ கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம். டிசிப்ளின் ஒழுக்கம். கிரியேட்டர். கிரியேட்டர் படைப்பாளர். படைப்பாளர்.
நெக்ஸ்ட் ஸ்கல்ப்சர். ஸ்கல்ப்சர்னா சிற்பம். ஸ்கல்ப்சர் சிற்பம். இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. ஸ்கல்ப்சர் சிற்பம். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் கலைஞர். கலைஞர். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஜிபி முத்துவோட வீடியோ தான், நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல அப்படிங்கிறதா. அதாவது கலைஞர், அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். ஆர்டிஸ்ட் கலைஞர். சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு கல்வெட்டு. அடுத்தது மேனுஸ்கிரிப்ட்ஸ். மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா கையெழுத்து படி. கையெழுத்து படி, அதாவது கையால் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது மேனுஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். இங்க இருக்கு பாருங்க, ஏஸ்தெட்டிக்ஸ். ஏஸ்தெட்டிக்ஸ்னா அழகியல். அழகியல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஸ்தெட்டிக்ஸ் இது எல்லாமே. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட ஓகே, கல்வெட்டுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து தெரியும். இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஏஸ்தெட்டிக்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி, ஏஸ்தெட்டிக்ஸ் அழகியல். ப்ரஷ் நமக்கு வந்துட்டு நம்ம இது பல்லு விளக்குறவங்க அந்த ப்ரஷ் இல்லை, இந்த ப்ரஷ் வந்துட்டு இது தூரிகை. நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த காலத்தில் ராஜாக்களுக்குலாம் வந்து தூரிகை வச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, காற்று வீசிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கு பேருமே ப்ரஷ் தான். சரிங்களா? அடுத்தது கார்ட்டூன். கார்ட்டூன் கருத்து படம். கருத்து படம். கேவ் பெயிண்டிங்ஸ் குகை. கேவ்னா குகை. குகை ஓவியம். குகை ஓவியம் தான் கேவ் பெயிண்டிங்ஸ். நெக்ஸ்ட் மாடர்ன் ஆர்ட். மாடர்ன் ஆர்ட்னா மாடர்ன்னா நவீன. அப்போது நவீன ஓவியம். ஆர்ட்டுன்னு ஒரு ஓவியம்னு மீனிங் வரும். பெயிண்டிங்னாலும் ஓவியம் தான், ஆர்ட்னாலும் ஓவியம் தான், ரெண்டு மீனிங்குமே வரும். இப்போ மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். சிவிலைசேஷன். அடுத்தது சிவிலைசேஷன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஞாபகம் வரலாம். நாகரீகம். இப்போ சிந்துவெளி நாகரீகம். அப்போ அதை என்ன சொல்கிறோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்போ நாகரீகம்னா சிவிலைசேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோக்லோர். ஃபோக்லோர் இது நல்லா படிச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வேர்ட்ஸ். ஃபோக்லோர்னா நாட்டுப்புறவியல். ஃபோக் டான்ஸ் நமக்கு தெரியும், அது வந்து நாட்டுப்புற ஆட்டம், அந்த நாட்டுப்புற நடனம், அது வந்து ஃபோக் டான்ஸு. ஃபோக் லோர்னா நாட்டுப்புறவியல். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட்னா அறுவடை. அறுவடை காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஹார்வெஸ்ட். நம்ம பொங்கல் வந்துட்டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் சொல்லுவாங்க, அறுவடை திருவிழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரிகேஷன். இரிகேஷன் வந்துட்டு பாசன வசதின்னு நினைக்கிறேன். நீர்ப்பாசனமா பாசன வசதியா? நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் அதுதான் இரிகேஷன். இரிட்டேஷன் இல்லை, இது இரிகேஷன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரினர். வெளிநாட்டவர். ஃபாரினர் வெளிநாட்டவர் அல்லது அயல் நாட்டவர், ரெண்டுமே ஒன்று தான். அயல் நாட்டவர், வெளிநாட்டவர். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. ஈஸியான ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் போயட். போயட்னா கவிஞர். கவிஞர். நெக்ஸ்ட் கல்டிவேஷன். கல்டிவேஷனா பயிரிடுதல். கல்டிவேஷன் பயிரிடுதல். ஆக்ரானமி உழவியல். உழவியல். ஆக்ரானமி உழவியல். அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க பார்த்தோம் இல்லைங்களா, படிச்சிருப்போம். குறிக்கோள் தீர்மானம். யார் கொண்டு வந்திருப்பா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரியாம்பிளுமே வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் அந்த அப்ஜெக்டிவ். வெல்த். வெல்த்னா செல்வம். செல்வ செழிப்பாக இருக்கான், இப்போ வெல்த்தியாக இருக்கான்னு சொல்கிறோம்ல, அந்த வெல்த். ஆம்பிஷன் லட்சியம். ஆம்பிஷன் லட்சியம். கம்யூனிசம் பொது உடைமை. இதெல்லாம் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தைகள் தான். கம்யூனிசம் பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. நெய்பர். நெய்பர் அயலவர்.
ஐ லவர். பாவர்ட்டி, பாவர்ட்டி வந்துட்டு வறுமை. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒப்புரவு நெறி இந்த வார்த்தையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெசிப்ரோசிட்டி, ஒப்புரவு நெறி. கர்ட்டசி, நற்பண்பு. ஏடா ஒரு கர்ட்டசி கூட என்ன எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க இல்லைங்களா. கர்ட்டசினா ஒரு நற்பண்பு. ரிலிஜியன், மதம். சிம்பிளிசிட்டி, எளிமை. சேரிட்டி, தொண்டு. தொண்டு நிறுவனம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டிக்னிட்டி. டிக்னிட்டினா கண்ணியம், ரொம்ப கண்ணியமான ஆள் அப்படின்னு சொல்கிறீங்களா, அவங்க வந்து டிக்னிஃபைடு பர்சன். டிக்னிட்டினா கண்ணியம். டாக்ட்ரின், கொள்கை. டாக்ட்ரின்னா கொள்கை. ஃபேமஸான வார்த்தை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அது ஒரு கொள்கை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ட்ரின், கொள்கை. நெக்ஸ்ட் ஃபிலாசபி, தத்துவம். ஃபிலாசபி, தத்துவம். இன்டெகிரிட்டி, நேர்மை. சின்சியாரிட்டி, வாய்மை. இந்த இடத்துல இது ரெண்டுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். சின்சியாரிட்டினாலும் இன்டெகிரிட்டினாலுமே ஒன்று தான். சின்சியாரிட்டினா இப்போ ரொம்ப சின்சியராக இருக்காங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கான்னு சொல்லுவாங்க, அப்படியும் மீனிங் வரும். இன்டெகிரிட்டினா அது பியூராக நேர்மையை குறிக்கும். இந்த இடத்துல ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சின்சியாரிட்டிக்கு வந்து வாய்மைன்னு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீச்சிங், உபதேசம். ப்ரீச்சிங்னா உபதேசம். ஆஸ்ட்ரானமி. ஆஸ்ட்ரானமினா வானவியல். வானவியல். இந்த வேர்ட் நமக்கு வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஆஸ்ட்ரோநாட்ஸ்னால் யார், அவங்க இதில் விண்வெளிக்கு போகிறாங்க இல்லைங்களா, அந்த இது தான். அதுலேருந்து வர ஒரு டேர்ம் தான் இது ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானவியல். ஸோ இதோட நமக்கு 7th ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் முடியுது. நியூ புக்கில் இருக்க கலைச்சொற்கள். சரிங்களா, மொத்தம் 80, கிட்டத்தட்ட ஒரு 25-26 நிமிஷத்தில் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் இது. அப்படியே நீங்கள் காதால் கேளுங்க, இல்லை வந்து நம்ம வீடியோ அப்படியே வந்துட்டு 1 by 1 பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டே வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டு வேலை செஞ்சுட்டே கேட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதோட நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நமக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான அத்தனை அறிகுறிகளுமே தெரியுது. ஸோ யாரும் மனம் தளர வேணாம். அதே மாதிரி வந்து சோம்பேறித்தனமாகவும் இருக்க வேண்டாம். படிக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம், கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. அதுக்கான அறிகுறிகள் நன்றாகவே தெரிகிறது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.